அங்கே இருக்கிற லேடீஸ் ஹாஸ்டலில் நிறைய பேர் படிச்சுட்டு இருந்தாங்க. கவிதா, மாலதி, தீபா. இவங்க 3 பேருமே அழகாக இருப்பாங்க. சரி, நான் யோசித்தேன், ஃபஸ்ட்டு கவிதா கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தீபாவும் மாலத்தியும் நமக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கவிதாவோட அழகை அவகிட்ட வர்ணிக்க ஆரம்பித்தேன். நீ சூப்பராக இருக்க தெரியுமா, ஆள் கொஞ்சம் பூசின மாதிரி இருந்தாலும் எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கவிதா கூட வேலையை பார்க்க ஆரம்பித்தேன். வேலையை பார்த்துட்டே இருக்கும்போது அவளோட ரூமுக்கு மாலத்தி வந்துட்டா. அவள் வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக வேடிக்கை பார்த்தா. அப்படியே மாலத்தி கேட்டேன், என்ன வரியான்னு. அவளும் வந்ததால் அப்படியே 3 பேரும் வேலை செய்ய ஆரம்பித்தோம். நல்லா 2 பேரும் வேலையை பார்த்தாங்க. சாயங்காலம் தீபா வந்ததும் மாலத்தியும் கவிதாவும் அவகிட்டையும் சொல்ல ஆரம்பித்தாங்க, நம்ம ஏசி ரிப்பேர் பண்ணுற ஆள் வந்திருந்தார், எனக்கும் இவளுக்கும் நல்லா சந்தோஷத்தை கொடுத்தாரு அப்படின்னு. உடனே தீபாவும்